ஆ போலோ பையா. நீ அனுப்புன போட்டோ பார்த்தாச்சு. நமக்கு பணம் காசு முக்கியம் இல்ல, இடம் நல்ல இடமா இருக்கணும். அந்த பொண்ணு ஓகே, அந்த அம்மா கூட ஓகே. ஆனா அவங்க அப்பா முகத்தை பார்த்தாதான் செட் ஆகாத மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு செகண்ட் புருஷனா இல்லே அந்த அம்மாவுக்கு கை கால் பிரச்சனையா? நஹி பையா, எனக்கு அந்த ஆளே பார்த்தா ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. அவன் ஜமீன் பரம்பரையா இருக்காது. ஓ ठीक है भैया, ठीक है ठीक है ठीक है. அங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. எந்திரிங்கோ. ஏன் மாப்ள? எந்திரிங்கோ. பொசிஷனுக்கு நில்லுங்கோ. Sit down. உட்காருங்க. என்ன மாப்ள? உட்காருங்க. பையா. போலோ. This piece is rich people தான். இல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவனை பார்த்தா ரிச் பீப்புள் மாதிரியே இல்ல, ஜாமீன்ல வந்த கேடி குடும்பம் மாதிரியே இருக்கு. எதுக்கும் நீ அவங்க கிட்ட பேசி அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி என்ன, அவங்க அப்பா அம்மா போட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடு. நான் செக் பண்ணணும். என்ன? ஓகே பையா. ठीक है ठीक है ठीक है. ठीक है. மாப்ள என்ன மாப்ள, நாய்க்குட்டிய விலைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ற மாதிரியே என்ன செக் பண்றீங்க? அது வந்து அங்குள், எங்க அண்ணன் கிட்ட உங்க பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்க ஃபேமிலி போட்டோவை அனுப்பி வச்சுச்சு. அதே நான் அனுப்புனேன். ஏய் விக்ரம், உனக்கு தெரியாது? நான் சின்ன வயசுலே எங்க அண்ணனுக்கு தெரியாம எதுவும் பண்ணாது. எங்க அண்ணனுக்கு சம்மதம் இருக்கணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணுது. சரி, உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அது சந்திரிகா ஆண்டி கிருபா கூட ஓகே. ஆனா உங்களே பார்த்தாதான் ஜமீன் மாதிரி தெரியலையா? ஏதோ திருட்டு குடும்பம் மாதிரி இருக்கான். நான் சொல்லலே, எங்க அண்ணன் சொல்லுச்சு. அட பாவி, உங்க அண்ணன் யமகாதகனா இருப்பான் போல இருக்கே. நம்ம முகரைய பார்த்து குடும்பத்தோட யோகிதையெல்லாம் சொல்லிட்டானே, என்ன பண்றது? என்னது திருட்டு குடும்பமா? ஏண்டா எங்க அங்கிளை பார்த்தா அப்படியே தெரியுது? நான் சொல்லலே விக்ரம், எங்க அண்ணன் சொல்லுது. எங்க அங்கிள் பெரிய போலீஸ் குடும்பம். இவரை தவிர வேற எல்லாருமே போலீஸ். ஏன் இவர் அக்கா தங்கச்சிங்க கூட போலீஸ் தான். பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்கடா. ஐயோ, இவன் என்ன புது கதையை ஓட்டுறான்? நம்ம குடும்பம்லாம் போலீஸ் கஸ்டடியில ஜெயிலுக்குள்ள இருக்கானுங்க. ஒருவேளை விக்ரம்க்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு நெக்லா சொல்றானோ? உண்மைதானே அங்கிள்? உங்க ஃபேமிலி பெருமையை தான் சொன்னேன். அத வெறும் வாய் வார்த்தையில சொன்னா பத்தாது அங்கிள். உங்க ஃபேமிலி போட்டோ அவனுக்கு அனுப்பிச்சு வைங்க, அப்பதான் நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். கோத்து விட்டுட்டானே. அனுப்புங்க அங்கிள், இப்பவே அனுப்புங்க. இப்ப நான் சிங்கி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? போலீஸ் போட்டோவுக்கு நான் எங்க போறது? சிங்கிக்கு என்ன தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் தெரியவா போகுது? பேசாம நம்ம தமிழ் சினிமா போலீஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிட வேண்டியதுதான். அங்கிள் அனுப்பிச்சா? இருங்க மாப்ள, இப்பயே டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன். நம்பியாரு பழைய போலீஸ், கரெக்டா சூட் ஆகும். இவரு கரெக்டா இருப்பாரு. மாப்ள வந்துருச்சா பாருங்க. வந்துச்சு. அங்கிள் யாருது? ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன தாத்தா பெரிய தாத்தா. இதுல யாரு சின்ன தாத்தா, யாரு பெரிய தாத்தா? அது இவரு சின்ன தாத்தா, இவரு பெரிய தாத்தா. ஓ அங்கிள், உங்க மாமா போட்டோ அனுப்பல? மாமாவா? அது யாரு? அதான் இந்த சின்ன மாமா பெரிய மாமா இருக்காங்களா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஐயோ, அவங்க வேற இருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? யார் போட்டோவை அனுப்பலாம்?
மாப்பிள்ள அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. ம். அங்கிள், இது என்னது? எல்லாம் டிஃபரெண்டா இருக்குது. சைஸும் வேற வேற மாதிரி இருக்கும். பாருங்க, கலரும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தருக்கு இல்லை. அது வந்து மாப்பிள்ள இப்போ 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. கிருபா என் பொண்ணுதான், ஆனா அவ என்னை விட ஹைட்டா இல்ல, அந்த மாதிரி தான். ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. டீக்கு உங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சு புரிய வை. சாரு கொஞ்சம் சாம்பார் கொடு. ஓகே. ஃபேமிலி டீடைல் கேட்டா ஆர்டிஸ்ட் போட்டோ அனுப்புது. பையா காலிங். பையா போல பையா, அந்த ஆளுகிட்ட போனை கொடு. இருங்கோ, பையா உங்ககிட்ட பேசணுமா? மாப்பிள்ள எனக்கு ஹிந்திலாம் தெரியாது, நாங்க தமிழ் புள்ளிங்கோ. ஐயோ அங்கிள், உங்களுக்கு ஹிந்தி வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணனுக்கு தமிழ் நல்லா தெரியும். ஐயோ, 4 வருஷமா கோயம்புத்தூர்லயே மோட்டார் கம்பெனில ஒர்க் பண்ணுச்சு. இப்பதான் அவர் லக்னோ போயிருக்கு. அப்போ உங்க அண்ணனுக்கு தமிழ் தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லா தெரியும். போச்சு, நாம அனுப்புனதெல்லாம் சினிமா ஸ்டார்னு அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சிருப்பானா? அவனுங்க ஹிந்தி படம் தான் பார்ப்பானுங்க, தமிழ் படம் பார்க்க வாய்ப்பே இல்லை. ராம்கி, தைரியமா டீல் பண்ணு. மாப்பிள்ள எப்படி கொடுங்க. இப்ப எப்படி பேசி உங்க அண்ணன் அசத்துறன்னு பாருங்க. ஹலோ, சொல்லுங்க பெரிய மாப்பிள்ள. அரே சாலே, ராடா நீ ஏண்டா டப்ஸா பண்ணி நம்பியார் கவுண்டர் பண்ணி போட்டாலாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களாம் உங்க தாத்தாவா? சினிமா ஸ்டாரை காட்டி என்ன ஏமாத்துது. நீ சோறு திங்கிதா இல்ல வேற ஏதாவது திங்கிதா? போதும் மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள, வச்சிடறேன். அடே போனை கட் பண்ணிருச்சு. என்னாச்சு அங்கிள், ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? அது வந்து விக்ரமே, அவங்க அண்ணன் என்னையும் என் ஃபேமிலியையும் புகழ்ந்து பேசினாரு. எனக்கு தான் புகழ்ந்து பேசினா பிடிக்காது, கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, அதான் போனை கட் பண்ணிட்டேன். அப்படியே அங்கிள், நீங்க சாப்பிடுங்க. ஏய் சிங்கே, உங்க அண்ணன் தான் எனக்கு கால் பண்றாரு. தெரியலையே, பேசு. ஹலோ, சொல்லுங்க பையா. சாரு, அவர்கிட்ட கூட போன ஒரு நிமிஷம். இதோ தரேன். அங்கிள், சிங்கோட அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க. ஹலோ. ஏய், பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்றியா? நீ எல்லாம் மனுஷனா? நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ள, எனக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காதுன்னு. எங்க பாட்டி சேர்த்து பல வருஷம் ஆச்சு மாப்பிள்ள. போதும் மாப்பிள்ள. ஓகே வச்சிடறேன். என்னம்மா மாப்பிள்ள, உன் போன் எங்க? மேல இருக்காங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். பிரீத்தி, உன் போனு? என்கிட்ட போன் இல்லையே. அப்பாடா, நல்ல வேலை. இப்ப நிம்மதியா சாப்பிடலாம். ஆமா அங்கிள், எதுக்கு இப்ப எல்லார் போனுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? அது வந்து மாப்பிள்ள, சாப்பிடும் போது போன் பேசக்கூடாது. போன் பேசினா மூளைக்கு பாதிப்பான். ஓஹோ, அப்படியா? சாப்பிடுங்க. ஐயா, உள்ளவையா. என்ன
என்னையா? ஹர்பஜன் சிங் அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா? லைன்ல இருக்காருயா. நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீ போ. சரிங்கய்யா. ஐயோ, மோசமானவனா இருக்கானே. ஐயா, யாரா அது? நான் பக்கத்து வீட்டு செக்யூரிட்டியா. பக்கத்து வீட்டு செக்யூரிட்டிக்கு இங்க என்னையா வேலை? யாரோ ஹர்பஜன் சிங்காமே, அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணிருக்காரு. அவரு ராம்கி கிட்ட பேசணுமா? அண்ணா நீங்க போகணும். சரிங்க. டேய், இந்த அபார்ட்மெண்ட் தானா? நல்லா தெரியுமா? சொன்னேன், இந்த அப்பார்ட்மெண்ட் தான் எனக்கு நல்லா தெரியும். டேய், உன்னை நம்பி தான் வந்திருக்கோம். சிவகாமி மட்டும் இங்கே இல்லாமல் இருக்கட்டும். உனக்கு இருக்கு. என்ன நம்புங்கடா. டேய், இவ்வளோ சொல்கிற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, அங்க பாரு, சிவகாமி வராங்க பாரு. வாடா போய் பாப்போம். ஏய் நில்லுங்கப்பா, யாருப்பா நீங்க? அண்ணே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும்ண்ணே. யார் அவங்க? எங்கள் சொந்தக்காரங்கண்ணே. பேர் என்னப்பா? சிவகாமிண்ணே. என்ன சிவகாமியா? பிளாட் நம்பர் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாதுண்ணே, இப்பதான் அந்த அம்மா பார்த்தோம், அதான் பேசலான்னு வந்தோம். எப்பா நீங்க சொல்ற பேர்ல ஒருத்தர் கூட இல்லையப்பா. டேய், பேரை மாத்தி சொல்லிருக்குமோ தெரியலையே. அண்ணே, அவங்க பேர்லாம் தெரியாதுண்ணே. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோண்ணே. அப்படியெல்லாம் யாரையும் உள்ளர விட முடியாது. கிளம்பு. உங்க மொழிய பார்த்தாவே சரியில்லை, சந்தேகமாவே இருக்கு. நீங்களும் உங்க ட்ரெஸ்ஸும். உள்ள விட முடியுமா முடியாதா? ஏய், கிளம்புன்னு சொல்ற, மிரட்டிட்டு இருக்க. அண்ணே, யோசிக்காதீங்கண்ணே, கொஞ்சம். ஏப்பா, உங்க சொந்தக்காரங்களை பார்க்க போறதுக்கு எனக்கு எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? உங்க நடவடிக்கையே சரியில்லையே. பார்க்கும் போதே சந்தேகம் வந்துச்சு, இப்ப உறுதியாயிருச்சு. யோ, உள்ள விட முடியாது, கிளம்புங்கயா. யோ, உள்ள விடுறியா? போட்டு தள்ளவா? ஏய், என்னையே போட்டு தள்ளிருவியா? நான் யாருன்னு தெரியுமாடா? பாகிஸ்தான் பார்டரே கதற விட்டவன்டா, எக்ஸ் ஆர்மிடா. இப்ப தொடர பார்க்கலாம். உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதா? இருங்கடா, போலீஸுக்கு போன் பண்றேன். என்னண்ணே, எதுக்குண்ணே போலீஸ் எல்லாம்? ஏதோ தெரியாம பேசிட்டாங்கண்ணே. இப்ப நாங்க இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? டேய், வாங்கடா போலாம். இவனை வச்சுக்கிறேன்டா. டேய், சிவகாமி இங்க இருந்தா ஒண்ணு தேனை இவளை பார்க்க வரணும், இல்லைன்னா சிவகாமி அங்க போகணும். எப்படியும் அவங்க வெளியே வந்துதான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணா மாட்டிப்போம். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர முடியாம ஆயிடும்டா. சொல்றது புரியுதா? அது சரி, வாங்க போலாம். என்ன அப்படி பாக்குது?
கேம் விளையாடுறியா? விளையாட்டா? ஹே இட்ஸ் a கேம் பிரீத்தி. இதுல விளையாட்டெல்லாம் விளையாடலாமா? நான் ஃபோன் மட்டும் தான் பேச முடியும்னு நினைச்சேன். உனக்கு எப்படி தெரியும்? நீ இத பட்டிக்காடாச்சே. கிருபா, பிரீத்தி ஒன்னும் விளையாட தெரியாம இல்ல. இந்த விளையாட்டு பிரெயினை காலி பண்ணிடும்னு அட்வைஸ் பண்றா. இது அட்வைஸா? அவளுக்கு இந்த கேம் பேரு கூட ஒழுங்கா தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? பல்லாங்குழி, பம்பரம், கோலி, கில்லி, கொழையா முந்திரிக்கான். இந்த விளையாட்டுலாம் மட்டும்தான் தெரியும். பெருசா பேச வந்துட்டான். ஆமா தெரியாது. நாங்களே கேம் விளையாண்டா திட்டுவா. விளையாடக்கூடாது, ஓடி பிடிச்சு விளையாடணும், அதுதான் விளையாட்டுன்னு எவ்வளவோ வாட்டி எங்களை திட்டிருக்கா. அது தெரியுமா உனக்கு? என்ன பிரச்சனை? சும்மா பேசிட்டு இருந்த விக்ரம். என்ன ஹர்பஜன், உன் போன் உடையணுமா? நம்ம கேங்ல யாருமே கேம்ஸ் விளையாடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, ஏன் முன்னாடியே விளையாடுற? சாரி விக்ரம். அது சித்தி சித்தி, எதுக்கு இப்ப கத்துற? என்ன சித்தி டிஃபன் ரெடியா? மதியம் கூட வேலை இருந்துச்சு, சரியா சாப்பிடல, பசிக்குது சித்தி. உனக்கு பிடிச்ச குருமா வச்சிருக்கேன், சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, கடகடன் சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்துடுறேன். என்ன? ஓகே சித்தி, ஓகே சித்தி. போற இத வர. விக்ரம், மத்தியானம் சரியா சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? மீட்டிங் ஹர்பஜன், அதை முடிச்சுட்டு உடனே சைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. கையில வேற அடிபட்டிருக்கா, பொறுமையா பார்த்து சைன் பண்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. சரி வீட்டுல வந்து சாப்பிடலாமேன்னு கிளம்பி வந்துட்டேன். சரி விடு விக்ரம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். நமக்காக சித்தி சுட சுட சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம போய் சாப்பிடலாம். எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க கண்ணில் பட்டா ஹர்பஜன் அண்ணனை பத்தி சொல்லி கலாய்ப்பாங்களே. என்ன பண்றது? நைஸா செக்கா வாங்கிடுவோம். அங்கிள் பார்த்துட்டாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. எங்க காலையில இருந்து ஆளே காணோம்? உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாதனால ஹர்பஜன் அண்ணன் நேரா வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டாரு. நானும் வாங்கன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள, அவங்க அண்ணனுக்கு பயந்து தான் நான் வெளியவே போல. எந்த தெருவுக்கு போனாலும் அந்த தெருவில் இருக்கிற செக்யூரிட்டிக்கு போனை போட்டு பேச சொல்லி கொடுக்குறான். என்னால முடியல மாப்பிள்ள. அதான் கோவில்ல போய் உக்காந்துட்டேன். அந்த பூசாரி டைம் ஆயிடுச்சு நட சாத்தணும்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டா மாப்பிள்ள. அதான் வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. இல்லைன்னா இப்ப கூட வந்திருக்க மாட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள கனவ? எல்லாரும் ஏன் இங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க? ஆமா, சப்பாத்தி எப்படி இங்க வந்துச்சு? சப்பாத்தி வந்தது கூட தெரியாம 2 பேரும் ட்ரீம் சாங்ல இருந்திருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் சந்திரிகாவும் போகாத ட்ரீம் சாங்கா நீங்க போயிருக்க போறீங்க. முன்ன ஒரு காலத்துல அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள்,
நீங்களாம் டான்ஸ் ஆனீங்கன்னா தாங்க முடியாது அங்கிள். மாப்ள நல்லா இருக்கும் மாப்ள. ஏல பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ தேவன் எனும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பிள்ளை மனம். ஐயோ அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள், நான் சாப்பிடணுமா வேணாமா? சாப்பிடுங்க மாப்ள. சாப்பிடுங்க.